பைத்தம் பருப்பு ரசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட 3 பச்சை மிளகாய் கீந்து சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ரசத்துக்கு தேவையான மிளகையும் ஜீரகத்தையும் நுணுக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகை 1க்கு 2 கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 7 பல் பூண்டை தோலோட நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கரண்டி வச்சு சூட்டோட குலைவா மசிச்சு விட்டுடுங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி பருப்போட சேர்த்துக்கலாம். ரசம் தண்ணியாக இருக்குன்றதுனால இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், நுணுக்கின மிளகு ஜீரக பொடியை சேர்த்துக்கோங்க. நசுக்கின பூண்டு பல்லை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரசத்தை ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். ரசம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது ரசத்தை தாளிச்சு எடுத்துக்கலாம். வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதோட 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. தாளிச்சதை ரசத்தோட சேர்த்துட்டு மேலால மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சூப்பரான பைத்தம் பருப்பு ரசம் ரெடி. பைத்தம்பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு 100 கிராம் பைத்தம்பருப்பை வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாவை கீந்து சேர்த்துக்கோங்க. 1 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. கரண்டி வச்சு மசிச்சு விட்டுடுங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பருப்போட மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்தது கடாயில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. 25 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ண காய் சேர்த்துக்கலாம். 2 கேரட், 1 தோல் சீவின உருளைக்கிழங்கு, 3 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த பைத்தம்பருப்பை காயோட சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பாரை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. சாம்பார் கொதி வந்ததுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இட்லிக்கு சுவையான பைத்தம்பருப்பு சாம்பார் ரெடி. பைத்தம்பருப்பு குருமா செய்யறதுக்கு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 கப் பட்டாணி, 2 கேரட் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 சௌச்சௌவை பெரிய பீஸா கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க.
காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 100 கிராம் பைத்தம் பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 பட்டை, 2 கிராம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பும் காயும் ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துக்கோங்க. குருமாவை 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பைத்தம் பருப்பு குருமா ரெடி. இந்த 3 விதமான ரெசிபியையும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். See you in next video. Thank you.